தப்பு செஞ்ச ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் அவருக்கே கண் பார்வை கொடுத்த ஒரு அதிசய பெருமலை தெரியுமா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் வரிசையில் 23வது தலம் திருவெள்ளியங்குடி. வாமன அவதாரத்துல மாவலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கும்போது அசுர குரு சுக்கராச்சாரியார் வண்டா மாறி கெண்டி ஓட்டையை அடைச்சாரு. பெருமாள் ஒரு சின்ன குச்சியால குத்துனப்போ அவரோட ஒரு கண் போயிடுச்சு. அந்த போன கண்ணை திரும்ப பெற அவர் தவம் செஞ்ச இடம்தான் இந்த திருவெள்ளியங்குடி. ஏன் வெள்ளியங்குடி? சுக்கிர பகவானுக்கு வெள்ளின்னு இன்னொரு பேர் உண்டு. அவர் இங்க வந்து தவம் செஞ்சு தன் கண் பார்வையை திரும்ப பெற்றதால இந்த ஊருக்கு வெள்ளியங்குடின்னு பேர் வந்துச்சு. ஜாதகத்துல சுக்கிர தோஷம் இருந்தாலோ இல்ல கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ இங்க வந்து வேண்டிக்கிட்டா உடனே பலன் கிடைக்கும். சங்கு சக்கரம் ஏந்திய ராமர். பொதுவா ராமர் கையில வில்லம்பு தான் இருக்கும். ஆனா இங்க விஷ்ணுவோட சங்கு சக்கரத்தை ஏந்தி கோலவில்லி ராமர் காட்சி தர்றாரு. 108 திவ்ய தேசங்கள்ல இது ஒரு அபூர்வமான கோலம். மயன் கட்டிய கோயில். தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவுக்கு போட்டியாக அசுரர்களின் சிற்பியான மயன் கட்டிய ஒரே திவ்ய தேசம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இங்கு இருக்கும் சிற்பங்கள் அவ்வளவு நுணுக்கமாக இருக்கும். கோயிலை ஒரு முறை வலம் வந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடி 4 வேதங்களையும் ஓதிய பலன் கிடைக்கும் என்று திருமங்கை ஆழ்வார் கூறுகிறார். அடுத்த பகுதியில 24வது தலம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.